தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தேனியில் நாதக கூட்டத்தில் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனியில் நாதக கூட்டத்தில் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் இடையே மோதல் போக்கானது ஏற்பட்டது. இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன் பேசிக் கொண்டிருந்த போது தாவேகாவை சேர்ந்த சிலர் விசில் சத்தம் எழுப்பியபடி சென்றதாக தகவல் வெளியானது. இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தாவேகா நிர்வாகிகளை நோக்கி எதிர்ப்பை வெளிப்படுத்தி கோஷங்கள் எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாதக தாவேகா இடையே மோதல் ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வந்த கார்களை சுற்றி வளைத்து தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் நிர்வாகிகளின் ஒரு காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்தது. சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தேனியில் நாதக கூட்டத்தில் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சாட்டை துரைமுருகன் பேசிக் கொண்டிருந்த போது தாவேகாவை சேர்ந்த சிலர் விசில் சத்தம் எழுப்பியபடி சென்றதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் தமிழக வெற்றி கழக இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தேனியில நாம் தமிழர் கட்சி தரப்புல நேற்று இரவு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க. இதுல நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் கலந்துகிட்டாரு. நிகழ்ச்சி மேடையில சாட்டை துரைமுருகன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாலையில தமிழக கட்சி வெற்றி கழக நிர்வாகிகள் கூச்சலிட்ட வரை சென்றனர். இதனை அடுத்து சாட்டை துரைமுருகன் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிளம்பிய நிலையில கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு 5 கார்கள்ல வந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் விஜய்னு கோஷம் எழுப்பிய நிலையில தமிழக வெற்றி அதாவது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் அவரது காரை சிறைபிடித்து அவரோட மோதல் போக்கில் ஈடுபட்டாங்க. இதுல தமிழக வெற்றி கழக நிர்வாகியோட கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து இரு கட்சிகளின் மோதல் சம்பவம் குறித்து விசாரணை செய்த தேனி மாவட்ட போலீசார் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலர் லெப்ட் பாண்டி உட்பட 5 பேர் மீது பொது இடத்துல இடையூறு செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. மேலும் இந்த சம்பவத்துல தாவேகாவோட நிர்வாகிகள் கௌதம், தன்வந்த், பசந்த் ஆகியோரை தேனி போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறாங்க. மேலும் தலைமறைவாக உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி, அதே மாதிரி சின்னமனூர் நகர செயலாளர் சலாம் ஆகியோரை தற்போது போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.